வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு லாஸ்ட் 50 டேஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றதை விட எவ்வளோ நேரம் நம்ம படித்ததே திரும்ப திரும்ப படிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் இந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பாடத்தை நீங்கள் ஒரு 5லேருந்து 7 முறையாவது படித்த கண்டென்ட்டை அந்த சமச்சீர் கல்வி புத்தகத்தை நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணணும். ஆப்டிடியூடுமே அதே மாதிரி தான். ஒரு 5லேருந்து 7 வாட்டி இந்த சமச்சீர் கல்வி புத்தகத்தை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் இந்த எக்ஸாமை சக்ஸஸ் பண்ண முடியும். நான் இந்த 50 நாள் ரிமைனிங் இருக்கிறத நான் 2ஆக டிவைட் பண்ணுறேன். ஒன்று 20, இன்னொன்று 30 அப்படின்னு நான் டிவைட் பண்ணுறேன். இந்த 20 நாளில் நீங்கள் ஏதாவது முக்கியமாக படிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த முக்கியமான கண்டென்ட்டை நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கடைசியாக இருக்கக்கூடிய 2ஆவது இருக்கக்கூடிய 30 நாட்கள் நீங்கள் புதுசாக எதுவும் படிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே படித்த விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுடைய சக்ஸஸ் உறுதியாகும்ன்றது என்னோடய கருத்து. இதில் நீங்கள் 30, 20 அந்த 30ன்னு நான் பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 20ல் நீங்கள் இது வரைக்கும் முடிக்காத சிலபஸில் முக்கியமான தலைப்புகள் என்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். போத் தமிழுக்கும் சொல்லுவேன், ஆப்டிடியூடுக்கும் இந்த வீடியோவில் வரும். உங்களுக்கு என்னோடய பார்ட் 2 வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸை எதெல்லாம் முக்கியமான டாப்பிக்குன்றதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த பார்ட் 1 வீடியோவில் தமிழ் அண்ட் ஆப்டிடியூட்னா கணித பாடம், இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ் பாடம். தமிழில் நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது புதிய சமச்சீர் கல்வி புத்தகம் நியூ ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். 6th to 10th ஃபஸ்ட்டு நீங்கள், அதாவது wrapper to wrapper, அதாவது அட்டை டு அட்டை தெளிவாக நீங்கள் 6th to 10th வரைக்கும் படிச்சிருக்கணும். ஏன்னா கேள்விகள் இந்த 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்கிலேருந்து 80% கேள்விகள் உங்களுக்கு வந்துடும். 100 கேள்வி கேட்குறாங்கன்னா 80 கேள்வி 6th to 10thலேருந்தே உங்களுக்கு வந்துடும். 11th 12th ஏற்கனவே படித்தவங்க பிரச்சனை இல்லை, ரிவிஷன் பண்ணிவிடுங்க. 11th 12th இனிமேல் தான் புதுசாக நான் படிக்க போகிறேன் அப்படின்னா சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 6th to 10th வரைக்கும் 80% ஆஃப் த கொஷின்ஸும் 11th 12th புக்கிலேருந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 5லேருந்து ஒரு 10 கேள்விகள் கிட்ட உங்களுக்கு வந்துடும். இந்த புது சமச்சீர் கல்வியை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். தமிழ் அப்படின்னா 90 கேள்வின்றதே ரொம்ப கம்மியான ஒரு கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். எப்பொழுதுமே தமிழ்னா ஒரு 98+ அவுட் ஆஃப் 100 எடுத்தால் தான் உங்களால் குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, ஒரு டாப் போஸ்டிங் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி 98, 99, 100 அந்த மாதிரி எடுத்திங்கனாலே ஆப்டிடியூடில் ஒரு 24, 25 இந்த மாதிரி நீங்கள் ஸ்கோரை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அன்பிரடிக்டபிள், கொஷின் எப்படி வேணால் போகலாம். பட் இதெல்லாம் கொஷின் உங்களுக்கு மிஸ் ஆகாது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th to 10thலேருந்து 80% ஆஃப் த கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். 11th 12th புக்லேருந்து 5லேருந்து 10% கேள்விகள் வரும்னு நான் சொல்லிட்டேன். 6th to 10thல தான் அந்த இலக்கண பாடம் அப்படின்றது அதிக அளவில் கவர் ஆகும். 11th 12th விட 6th to 10thல இந்த பகுதி ஆல இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதி நிறையாவே உங்களுக்கு கவர் ஆகிடுங்க. பகுதி கேள்விகள்லாம் எப்படி இருக்கும்னா, திருக்குறளில் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிவிடுங்க. படிக்காத பட்சத்தில் இந்த ஸ்டெப்பு நீங்கள் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் சிறப்பு தமிழ் 11th 12th மட்டும்தான் நம்ம தமிழக அரசு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 11th 12th சிறப்பு தமிழ், அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அந்த புக்கை நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். 3ஆவதாக இருக்குது பழைய சமச்சீர் கல்வி புத்தகம். இந்த புக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை, பட் பிடிஎஃபாக இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல், அந்த 6th to 12th பழைய புக்கில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே நீங்கள் படிக்க தேவையில்லை. சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கவர் ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஆன்லைனில் இருக்கும், நிறையா இருக்குது. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை பிரிண்ட் போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6th to 12th வரைக்கும் இந்த பழைய சமச்சீர் கல்வி புக்கோட ஜிஸ்ட், அதாவது ஒரு சுருக்கம், சிலபஸில் இருக்கிறத மட்டும் வச்சுருப்பாங்க. பிடிஎஃப் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இது 3மே பண்ணிட்டீங்கனாலே 97 or 98 உங்களால் அவுட் ஆஃப் 100 தாராளமாக எடுக்கலாம். ஒரு 2-3 கேள்விகள் யாராலையுமே அதை ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா புலப்படும். 2லேருந்து ஒரு 3 கேள்விகள் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும்.
அந்த கேள்விகளும் எனக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா தேவி ரா புத்தகம்னு சொல்லுவாங்க. அந்த தேவி ராவோட புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த புக்கோட நேம் வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம். இந்த புக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 100% இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதை படித்ததுக்கப்புறம் நிறையா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு, எக்ஸாமுக்கு ஒரு 20 நாள் இல்லை 10 நாளைக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 3 நாள் மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் எடுத்துருக்கணும். மார்க் டெஸ்ட் எழுத தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக எழுதக்கூடிய எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 3 மணி நேரத்தில் அந்த பேப்பரை உங்களால் கரெக்டாக கவர் பண்ண முடியும், எழுதி முடிப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், மார்க் டெஸ்ட்டை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்னது புதிய சமச்சீர் கல்வி, இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 6th to 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு தெளிவாக அட்டை டு அட்டை தரவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 11th 12th புது சமச்சீர் கல்வி, இதை முடிச்சுட்டு சிறப்பு தமிழ் 11th 12th புது புக் தான். பழைய புக்கில் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ண மெட்டீரியல், அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த புக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது, ஜிஸ்ட்டு வந்து பிடிஎஃப்பில் இருக்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்குங்க. 4ஆவதாக இருக்குது தேவிரா புத்தகம். இது உங்களுக்கு எல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா இந்த புக்கை பார்க்கலாம் நீங்கள். ரொம்ப நல்ல புக் இது. பகுதி ஈயில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், பகுதி ஆல இருக்கக்கூடிய செய்யுள், இது ரெண்டுமே அதிகமாக இந்த புக்கில் கவர் ஆகுது. புக்கு பேர் வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் தமிழுக்கு. தமிழ் வந்து இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா மோர் தென் half ஆஃப் த ஸ்பேன் வந்து இதுதான் நீங்கள் படிக்கணும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் 98 உங்களால் கிராஸ் பண்ண முடியும். டெய்லியுமே ஒரு ½ an hourலேருந்து 1 hour வரைக்கும் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்டிடியூட்டில் கேள்விகள் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், இந்த வருஷம் நடந்த கேள்விகள், நாட் ஓன்லி குரூப் 4, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இந்த வருஷம் நடத்தியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஒரு சுலபமான கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆப்டிடியூடுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 2016லேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆப்டிடியூடுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ஆப்டிடியூடில் நிறையா தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க, எல்சிஎம், ஹச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், அது மாதிரி. அதில் ஒரு சில தலைப்புகள் கொடுக்காமையும் இருப்பாங்க. நம்பர் சிஸ்டம், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்காது. பட் 1-2 கேள்விகள் அதுலேருந்து வரும். அந்த கேள்விகள்லாம் எப்படி நீங்கள் கவர் பண்ணலான்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 2016லேருந்து எடுத்து இன்னை வரைக்கும் 2024 வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். ஆப்டிடியூடுக்கு இதுவே போதும். இதை சார்ந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அது எனக்கு புக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸு நியூ புக்கு, பழைய புக்கு சொல்ல நியூ புக் புதிய சமச்சீர் கல்வி புத்தகம் 6லேருந்து 10 வரைக்கும் கணித பாடத்தில் சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். உங்களால் ஆப்டிடியூட்டில் ஒரு 24+ அவுட் ஆஃப் 25 அவுட் ஆஃப் 25 ஈஸியாக எடுக்கலாம். இதில் இதுதான் இப்போதைக்கு நான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் தமிழ் பாடத்துக்கும் ஆப்டிடியூட் பாடத்துக்கும் நான் எப்படி படிக்கிறது, அதற்கான புக்ஸு, அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவு பாடத்தை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை வந்து என்னோடய பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் உடனே மேக் பண்ணி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.